Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் பிந்தி மசால். இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதை மேல பாகமும் கீழ் பாகமும் ஒரு கத்தி வச்சு வெட்டிடுங்க. வெட்டிட்டு 1 இன்ச் சைஸுக்கு வெண்டைக்காவை வெட்டிக்கோங்க. இதே மாதிரி ரிமைனிங் வெண்டைக்காவை நான் கம்ப்ளீட்டா வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி எடுத்து வச்சிருக்க வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்க எதர் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்க ஆயில்ல கம்ப்ளீட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்கு. இதுல 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேமை மீடியம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் இதில் 75% குக் ஆயிடணும். ரிமைனிங் 25% தான் நம்ம கிரேவியில் குக் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வெண்டைக்காயில் இருக்க அந்த ஜெல்லி டெக்ஸ்டர்லாம் வந்து போயிடும். நல்லா உங்களுக்கு ட்ரையாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு, ரிமூவ் பண்ணிக்கிறேன். பிளேட்டில் போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறம் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் இந்த ரெசிபிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சீரகம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 கப் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது 1 டீஸ்பூன் இருக்கு. உப்பு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா 50% குக் ஆயிடுச்சு. அடுத்து இதுல இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இது நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அடுத்து இதுல நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இது 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வேணும்னா பியூரே கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சைட் பை சைட் நம்ம கர்ட் மிக்சர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. புளிக்காத தயிர், ஃப்ரெஷ் தயிரை எடுத்துக்கோங்க. விஸ்க் இல்லைன்னா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி பீட் பண்றப்போ தயிர் நல்லா உங்களுக்கு கெட்டியாக கிடைக்கும். அடுத்து இதில் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இதை ஆட் பண்ணால் நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு மசால். அடுத்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காலையும் போட்டிருக்கோம், வெங்காயத்திலையும் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாஸ் எல்லாம் கர்டோட நல்லா பிளெண்டாக வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க. மசாலாஸ் நல்லா தயிரில் இறங்கட்டும். இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கர்ட் பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் தான் இதில் மெயினான இன்க்ரீடியன்ட். நல்லா உங்களுக்கு ஒரு டேங்கி டேஸ்ட் கிடைக்கும் இந்த ரெசிபியில். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தயிர் மெஷர் பண்ண அதே கப்பில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மசாலோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் மேலே வர வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடணும். ஃப்ளேமை மீடியம் வச்சு இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் மூடி ஓப்பன் பண்ணுறேன். எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துடுச்சு. கிரேவியும் நல்லா திக்காக உங்களுக்கு இருக்கு. இதில் ஃப்ரை பண்ண வெண்டைக்காவை ஆட் பண்ணிடுறேன். வெண்டைக்காய் ஆட் பண்ணிட்டு வெண்டைக்காய் உங்களுக்கு உடஞ்சி போகாத மாதிரி பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் ஆல்ரெடி 75% நம்ம குக் பண்ணிட்டோம். இப்போ 25% மட்டும் குக் பண்ணால் போதும். ஸோ இந்த ப்ராசஸ் யூஸ்வலாக ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் எடுக்கும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் கம்ப்ளீட்டாக மேலே வந்து மசாலாலாம் வெண்டைக்காய்க்குள்ள சூப்பராக இறங்கிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது கிரேவி. ஃபைனலாக இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ரொம்ப ரொம்ப யம்மி அண்ட் ரொம்ப சிம்பிளான பிந்தி மசால் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் இன்னைக்கு இது மசால் கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னாலும் ஒரு செமி கிரேவி இல்லைனா கிரேவி கன்சிஸ்டன்சியில் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த பிந்தி மசால் நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன். சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பரோட்டாவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Ishweta. See you guys in my next video.